सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. யோக மார்க்கத்தினுடைய உத்தேசங்கள் இருக்கின்றன. அஸ்வேயம் யோக பூமிகானாம் தேவலோக பிராப்தி ஹேதுத்வம் தாவதா தபஸ்வம் குதः இது ஸ்ருதே இது ப்ரூமः तथा च தைத்திரியாः ஆமனन्ति தபசா தேவாः தேவதாம் அக்ரஹணம் அபசர்ப்பயः अन्नप्रदान निवासस्थान कल्पनादिना योगिनं सेवमानः भक्तः तदीयं तपः स्वयमेव आदत्ते. இப்போ இந்த யோகத்தை தபஸ்ன்னு ஏன் சொல்றதுன்னு புரிந்து வருது. அன்ன பிரதான நிவாசஸ்தான பல அன்ன பிரதான நிவாசஸ்தான கல்பனாதினா யோகினம் சேவமானः भक्तः तदीयं तपः स्वयमेव आदत्ते. तथा च श्रूयते तस्य पुत्राः गायमुपयन्ति सुहृदसाधुकृत्यां दिशन्तपापकृत्याम् इति. இந்த யோகினா இங்க ஜீவன் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த யோகியை பூஜை பண்றவன், சேவை பண்றவன். எப்படி சேவை பண்றவன்னா அன்னப்பிரதான நிவாசஸ்தான கல்பனாதினா அவருக்கு சாப்பாடு போடுறது, நிவாசஸ்தானத்தை ஏற்பாடு பண்றது, இந்த மாதிரி அவருக்கு தேவையான சகாயங்கள் செஞ்சு கொடுக்கிறது. அப்படி சேவை பண்றவன் பண்ற பக்தன் அதிகம் தபக சுயமேவ ஆதத்து, அவருடைய தபத்தினுடைய பலத்தை இயல்பும் கிடைக்கப்படுவார். ததாச்ச கிரியதே தஸ்ய புத்திராக தாயமுபயந்தி சுஹൃத சாபகிருத்தியாம் விஷந்த பாபகிருத்தியாம் இது சுத்தி இருக்கு. இந்த சுத்தி பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் விசாரிச்சிருக்கு. தஸ்ய புத்திராக தாயமுபயந்தி, அந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவனுடைய புத்திரன் அவருடைய சம்பத்தை எல்லாம் புத்திரனுக்கு போறது. அப்புறம் புண்ணிய கர்மாக்களுடைய பலம் இந்த சேவை செய்யறவனுக்கு போறது. பாப கர்மாவனுடைய பலம் அதுவும் இருக்கு இல்லையா? இருக்காத கொஞ்சமாவது இருக்கும். ஏன்னா பாபமே இல்லாமல் நிற்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு தத்துவஞானியா மாறுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் செஞ்சிருக்கோ அதெல்லாம் இருக்கும். அது திருப்பி இவர்கிட்ட வரப்போறதில்லை. ஆனா அப்ப எங்க போறது கேட்டா அவரை பெற்றோருக்கு போகிறது. திசந்த பாபகிருத்தியாம் தேசிப்பவர்கள். ஆனால் இது இவர் சொல்ற இது பிரம்மசூத்திரத்தில் எப்படி விசாரம் பண்ணிருக்கேன்னா அது அர்த்தவாதம் அப்படிலாம் கிடையாது சொல்றாரு. காட்சிகாரே சொல்றாரு. ஏன்னா சேவை பண்றதுனால பலன் இருக்கு இதே போல. ஒரு ஞானியை ஜெயிக்கிறதுனால அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால பலன் இல்லைங்கிறதில்லை. ஆனால் சாஸ்திரியமா சொல்லும்போது இன்னொருத்தருடைய புண்ணியம் இன்னொருத்தருக்கு போறதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இன்னொருத்தருடைய புண்ணியம் இன்னொருத்தருக்கு போறது, இன்னொருத்தருடைய பாவம் இன்னொருத்தருக்கு போறதுன்னு சொல்ல முடியாது. அது சாஸ்திரியமா சொல்ல முடியாது. இந்த ஒரு ஃப்ளோரி சொல்றாரு, எல்லாமே சொல்றாரு. அவ்வளவுதான். ஏன் அவருடைய புண்ணியம் இவருக்கு கிடைக்க வேண்டியதில்லை. அவருடைய புண்ணியம் அவ எங்க போச்சுன்னா எங்கேயும் போகல. அது அவருக்கு பலம் கொடுக்க போறதில்லை. அவ எங்க போறது, எங்கேயாவது போறது கிடையாது. அது நஷ்டம். அவ்வளவுதான். பின்னாடி இந்த புண்ணியத்தை பத்தி புண்ணியம்னால் தத்துவஞானம் வர்றதுக்கு பிறகு இருந்த புண்ணியங்கள் இருக்கு. அதுல எத்தனையோ சத்கர்மாக்கள் எல்லாம் பண்ணியிருப்பார். ஒருவேளை சொர்க்கத்துக்கு தேவையான புண்ணியம் கூட பண்ணியிருப்பார். எல்லாம் பண்ணியிருப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஜென்மத்திலோ முன்னாடி இந்த ஜென்மாக்களோ பண்ணியிருப்பார். அதெல்லாம் எங்க போச்சுங்க? அதெல்லாம் எங்க போச்சுன்னா இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இந்த ஞானம் எல்லா புண்ணியத்திலோடையும் பலன் சொல்ல முடியாது. ஏன்னா அது சரியில்லை. இப்ப சொர்க்கத்துக்காக பண்ணக்கூடிய
ஒரு சொர்க்க பலகமான ஒரு யாகம் பண்ணியிருப்பாங்க நினைச்சிருக்கோம். அதனால ஞானம் வருது எப்படி சொல்ல முடியாது. சொர்க்க பலகமாக பண்ணக்கூடிய யாகத்துக்கு சொர்க்கம் தான் பலம். அதனால ஞானம் வர போறதில்லை. புண்ணியம்னா நம்ம சாதாரணமா சொல்லும்போது எதெல்லாம் ஸ்ருதியிலோ விதிச்சிருக்கோ அதுக்கு எல்லாம் புண்ணியம் சொல்லலாம். ஆனா அதனுடைய பலன்கள் விஜாதியமா இருக்கும். இப்போ ஞானத்துக்கும் புண்ணியம் தேவை. ஆனா எப்பேற்பட்ட புண்ணியம்னால் இந்த காமிய கர்மாக்கள் பண்றதுனால கிடைக்கக்கூடிய புண்ணியம் இல்லை. இதுக்காக தனிய நித்திய நைமித்திய கர்மாக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம் தேவைப்படுறது. அந்த மாதிரி ஞானத்துக்காகவே கர்மாக்கள் இருக்கு. தத்துவ ஞானத்துக்காகவே அந்த அப்படின்னு என்ன அர்த்தம்? சமயத்தம் வேதாந்தோஜன பிராமணா இந்துசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாதேன சொல்லி இருக்கிறதுனால இந்த கர்மாக்களையே அலாபிகந்தி இல்லாமல் நிஷ்காமமா பண்றதா இருந்தால் எல்லா கர்மாத்துக்கும் அது பலம், தத்துவ ஞானம் பலம் சொல்லலாம். ஆனா சகாமமா பண்றதா இருந்தால் அந்த பலம் சொல்ல முடியாது. அவ இப்ப எந்த விசாரம்னா இந்த யோகியாகிறதுக்கு முன்னாடி காமம் இருந்த பொழுது இந்த ஜென்மத்திலோ முன்னாடி இருந்த ஜென்மாக்கள் ஏதோ ஒரு ஜென்மாவில காமத்தோடே பண்ணப்பட்ட புண்ணிய கர்மாக்கள் அதனுடைய பலம் விளக்கிட்டு இருக்கு. அது எங்க போச்சுன்னா சொல்றார், அது அவரை சேவை பண்றவாவுக்கு போறது. அதுக்கு ரொம்ப வேல்யூ இல்லை, வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல ஞானத்திலிருந்து கர்மாக்களுக்கு நாசம்னு சொல்றது வாஸ்தவம். நாசம் தான் சொல்றது. நாசம்னா என்ன? அந்த கர்மாக்களுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தி போறது ஒரு தர்பீஜம் மாதிரி. தர்பீஜம் நியாயம் சொல்றது இல்லையா? ஒரு சீடை ரோஸ்டடா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு அங்குரம் வராத அந்த மாதிரி அந்த கர்மாக்களுடைய கலஜன சக்தியே நாசமாகும். அவ்வளவுதான். அப்ப நாசமாச்சு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னொருத்தருக்கு போறதுன்னு சாஸ்திரியமா நிரூபணம் பண்ண முடியாது. ஆனா இப்படி சுட்டி இருக்கிறதுனால என்ன தெரியுது? அந்த மாதிரி பெரிய ஒரு பலன் இருக்குன்னு தெரியுது. அவரே சேவை பண்றதுனால அவருடைய புண்ணியமே இவருக்கு சேர்ந்த மாதிரி அவருக்கு பெரிய புண்ணியம் இருக்கும். இல்லைன்னா ஞானியா இருக்க முடியாது. எத்தனையோ பாப்பங்கள் எல்லாம் விட்டு எத்தனையோ ஜென்மாக்களா அந்த மார்க்கத்தில் இருந்தா தான் ஏதோ ஒரு ஜென்மாவில அந்த ஜீவன் முக்கியம் ஆறுதல் இருக்கிறதுனால அவருக்கு நிறைய ஸ்டாக் இருக்கும் இல்லையா? புண்ணியத்துடைய ஒரு பெரிய ஒரு சஞ்சயமே இருக்கும். அந்த சஞ்சயம் இவருக்கு சேர்ந்த மாதிரி புண்ணியம் கிடைக்கிறது. ஒரு உபமா வச்சிருக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு உபமா மாதிரி புத்திராக தாயக பயன்றி. அப்ப அதனால அவர் அர்த்தவாதம் மாதிரிதான். அதனால அவர் சேவை பண்றது ரொம்ப உத்திருஷ்டமான ஒரு கர்மான. அது என்னாச்சு? அன்னப்பிரதான நிவாசஸ்தான கல்பனாதினா. அன்னப்பிரதானம் நிவாசஸ்தான கல்பனம் இப்பேற்பட்ட சேவா ரீதிகளை இருக்கிறதுனால யோகினம் சேவமானா, யோகிய சேவை பண்றவாள் பக்தாக பதியம் தபா ஸ்வயமேவ ஆகத்தே தூயதே சப்தபுத்திராக தாயமுபயந்தி சுரத சாதுரியாம் விசந்த பாபகத்யாம் ததஸ்கோபி திவிதः ஆஸ்திகோ நாஸ்திகஸ்தே தத்ர ஆஸ்திகோ யோகினः சன்மார்காச்சரணம் திருஷ்டுவா ஸ்வயமபி சன்மார்க்கே பிரவர்த்ததே. இப்போ ரெண்டு விதமான மனுஷியா இருக்கா. சேவை பண்றவா, துவேஷம் பண்றவா. அவரே ஆதரிக்கிறவா, குற்றம் சொல்றவா, அந்த திட்டுறவா. இந்த மாதிரி ரெண்டு விதமா இருப்பார். இப்ப தடக்காம இருக்கா இல்லையா, உதாசீனமா, அதுவும் இல்லை இதுவும் இல்லை. அப்படி இருக்கிறவா கூட ரெண்டு விதம். தடக்கோபி தீதா ஆஸ்திகோ நாஸ்திக சேதி. ஆஸ்திகனா இருக்கலாம், நாஸ்திகனா இருக்கலாம். தத்திர ஆஸ்திகோ யோகினः சன்மார்காச்சரணம் திருஷ்டுவா ஸ்வயமபி சன்மார்க்கே பிரவர்த்ததே. ஆஸ்திகனா இருந்தால் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றி சுயமாவும் அந்த மார்க்கத்துல போறார். ததாது மதியது ஏற்றது ஆதரவு சப்ததேவரோஜனம் பிரமாணம் சொல்றதே லோகத்துல நிறுவனது. அவர் இது பிரமாணமா வச்சுட்டாரோ அந்த மாதிரி போயிடுவார். நாஸ்திகோபி யோகினா திருஷ்டா பாபான் முக்கியதே. அது இன்னும் விசேஷம். அந்த நாஸ்திகனா இருந்தாலும் அந்த யோகியுடைய கண்ணில் பட்டால், அவருடைய அனுகிரகம் கிடைச்சால் அவருக்கு பாபத்திலிருந்து மோதிக்கிறது. எஸ்யானுபவ பரியந்தா பக்வே புத்தி பிரவர்த்தது.
தன் திருஷ்டிகோச்சரா சர்வே முக்கியந்தே சர்வபாதகை இது அவருடைய திருஷ்டிக்கு விஷயமா இருந்தால அது பாபநாசத்துக்கும் புண்ணியத்துக்கும் எல்லாம் கேதுவா தெரியாது. அனேன பிரகாரேன சர்வப்பிராணியுபகாரித்துவம் யோகினோ விவக்தித்வா பட்சதே. இப்படி பார்த்தால் அந்த யோகம் யோகாவஸ்தைங்கிற அந்த ஒரு நிலைமை இருக்கு, அது எல்லா பிராணிகளுக்கும் உபகாரத்தை கொடுக்கக்கூடியதா தெரியல. சர்வப்பிராணி உபகாரித்துவம் யோகினோ விவக்தித்வா பட்சதே நாதம் தேன சமஸ்த தீர்த்தகளிலே சர்வாபி தத்தா அவனிர் யஜ்ஞானாம் சஹஸ்ரமிஷ்டவ அகிலா தேவாஸ்த சம்பூஜிதா சம்சாராஸ்த சமுத்ருதா பிதரः त्रैलोक्य पूज्योप्यसौ यस्य ब्रह्म विचारणेन क्षणमपि स्थैर्यं मनः प्राप्नुयात्. இந்த ஸ்லோகமா இதுல வந்து தெரியாது யோகவாசிக்கமா அம்மா லகு யோகவாசிக்கமா லகு யோகவாசிக்கம் நல்லா இருக்கு. ஸ்லோகங்கள் எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல மத்தியம். எப்படி இருக்கு? எஸ்ய எந்த ஒருவனுக்கு பிரம்ம விசாரணை க்ஷணமபி தைரியம் மனப் பிராப்னுயா, எந்த ஒருவனுடைய மனசு பிரம்ம விசாரத்துக்காக க்ஷணமாவது நின்று சொன்னால் என்னாச்சு? நாதம் தேன சமஸ்த தீர்த்த கடிவே, இன்னொரு தீர்த்தத்துக்கு போக வேண்டாம், எல்லா தீர்த்தத்திலும் ஸ்நானம் பண்ண மாதிரி. நாதம் தேன சமஸ்த தீர்த்த கடிவே சர்வாபி தத்தா அவனி, எல்லா பூமியும் தானம் பண்ண மாதிரி. சர்வாபி தத்தா அவனி யஜ்ஞானாம் சஹஸ்ரமிஷ்டம் அகிலா தேவாஸ்த சம்பூஜிதா. யஜ்ஞானாம் சஹஸ்ரம், யஜ்ஞானாம் சஹஸ்ரம் 1000 யஜ்ஞங்கள், யஜ்ஞங்களுடைய 1000 டிரான்ஸ்லேஷன் பண்றதா, யஜ்ஞங்களுடைய 1000 அப்படின்னா 1000 யஜ்ஞங்கள் அர்த்தம். யஜ்ஞானாம் சஹஸ்ரம் இஷ்டம், இஷ்டம் என்ன? இஷ்டம் இஷ்டம்னா லைஃப்னு அர்த்தம் இல்லை. ஆமா, அது இசுதாது இருக்கு, இசுதாதுக்கும் ஆசைங்கிற அர்த்தத்துல இச்சதின்னு வருது. இச்சதி இச்சது இப்படி என்ற இது மாதிரி அர்த்தத்துல வர்ற இசுதாது இருக்கு. அதுக்கும் கிராந்தத்துல இஷ்டம்னு வருது, இஷ்டம்னு வருது. அப்புறம் எதுதாது இருக்கு, யாகம் பண்றதா இருக்கு, அதுக்கும் இந்த பிரச்சயம் இஷ்டம் தான் ஒரே ரூபம். இஷ்டின்னு வருது இல்லையா, இஷ்டி 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 சொல்லும்போது கிருமி பிரச்சயம், கிருமி இருக்கிறா இஷ்டம் பிரச்சயம். யஜ்ஞானாம் சஹஸ்ரம் இஷ்டம் அகிலா தேவாஸ்த சம்பூஜிதாக, எல்லா தேவர்களையும் தேவரும் பூஜிக்கப்பட்டிருக்கு. சம்சாராஸ்த சமுத்ருதாக, சம்சாராஸ்த சமுத்ருதாஸ்வ பிதர, அவருடைய அந்த குலத்தில் இருந்த எத்தனை பேர் இந்த அவளெல்லாம் உத்தரிக்கப்பட்டிருக்கு. சமுத்திரதாஸ்வ பிதர திரைலோக்கிய பூஜ்யோப்பியசோ, இவரே வந்து திரைலோக்கியத்துக்கு பூஜ்யமா இருக்கு. எஸ்ய பிரம்ம விசாரணை க்ஷணமபி ஸ்தைரியம் மனக்குலம் பவித்ரம் ஜனனீ கிருதார்த்தா விஸ்வம்பரா புண்ணியவதீசத்தேன அபார சம்வித் சுக சாகரேத்தின் லீனம் பரே பிரம்மணி எஸ்யதேதா. அதே அர்த்தம் தான். குலம் பவித்ரம் ஜனனீ கிருதார்த்தா விஸ்வம்பரா புண்ணியவதீசத்தேன அபார சம்வித் சுக சாகரே அஸ்மின். சம்வித்னா ஞானம், அபாரமான இந்த சம்வித் சுக சாகரத்துல, இந்த சமுத்திரத்துல ஞான சமுத்திரத்துல விலீனம் பரே பிரம்மணி எஸ்யதேதா. பிரம்மத்துல மனசுல இருக்கால் இந்த மாதிரி நான் அதை ஸ்துதி பண்றது. நான் கேவலம் யோகினா சாஸ்திரிய விவகாரத்தையும் தபத்துவம் கிந்து சர்வசீவ லோக விவகாரத்தியாகி. இதனால யோகியோடைய சாஸ்திரிய விவகாரம் தபத்துன்னு சொல்லியா இருக்கு. அது மட்டும் இல்லை, லௌகிக விவகாரமும் தபசுமாறு. இத வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல ஜடகரத ஆச்சாரியத்தை அதுல இந்த ஒரு அம்சம் தெரியுது. ந கேவலம் யோகினா சாஸ்திரிய விவகாரத்தையும் தபத்துவம் கிந்து சர்வசீவ லோக விவகாரத்தியாகி. ததா தைத்திரியாக பிரசாகாயாம் நாராயணஸ்ய அந்திமேன அனுவாதேன விதுஷோபி மகிமானம் ஆமனந்தி. தஸ்மிஷ்ட அனுவாதே பூர்வபாகே யோகினः அவயவாः யஜ்ஞாங்க திரவியத்தேன அம்மாதா. இந்த அனுவாதத்துல யோகிகளுடைய அவயவங்கள் வந்து சரீர அவயவங்கள் யஜ்ஞத்தினுடைய திரவியமா ஒரு கல்பனை பண்ணியிருக்க.
வேதத்தில் இருக்கு. தத்வம் விருஷா யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமானः ஸ்ரத்தா பத்னி சரீரம் யுத்தம் புயோ வேதிஹி லோமானி தரிஹி வேதசிகா ஹிருதயம் யூபः காமः ஆஜ்யம் மன்யுः பசுः தபோ அக்னிः ஜமசமயிதா தட்சிணா வாக் ஹோதா பிராணः உத்காதா சக்ஷுः அத்யுர்மனः பிரம்மா ஸ்ரோத்ரம் அக்னி. அப்படி போகுது. நிறுத்தல, நான் கொஞ்சம் தோல் பண்ணிருக்கேன், இன்னும் போயிட்டே இருக்கு. அசங்கா மட்டும் இல்லை, இப்ப ஜீவன் முக்திரை வச்சு தான் யோகி யோகின்னு பேசிட்டு இருக்கேன். ஜீவன் முக்திரை வச்சுதான் இப்ப எல்லா விசாரங்களும் நடக்கிறது. அந்த அபியோகி தான் அது. இப்ப கீதையில 2 அர்த்தத்திலும் இருக்கு. நிஷ்காம கர்மா அனுஷ்டானம் பண்றவன் என்ற அர்த்தத்திலும், நிஷ்காமமா கர்மானுஷ்டானம் பண்றவன், நிஷ்காமமா கர்மானுஷ்டானம் பண்றவரே யோகி யோகின்னு கீதையில விவகாரம். இங்க ஜீவன் முக்தன் என்கிற அர்த்தத்திலே விவகாரம் பண்றது. ஒரே வார்த்தை பல கான்டெக்ட் பல விதமா வரும். யஜ்ஞ சம்பந்தியான எல்லா விஷயங்களும் யோகியோட ஒவ்வொரு அவயவங்களா ஒரு சித்தமா ரூபணம் பண்ணிருக்கு. அத்தகைய தானம் தட்சிணா இது தானபதம் அத்தியாசத்தவியம். அது இருக்கு. தட்சிணா எதுவும் சொல்லலை, தட்சிணா மட்டும் இருக்கு. தட்சிணா அப்படி பாருங்க, யூபா காமஹா ஆஜ்யம் மன்யு பசுஹு தபஹா அப்படி வருது இல்லையா? அது தட்சிணா எதுவும் சொல்லலை, தட்சிணா மட்டும் இருக்கு. அதனால அது அத்தியாகாரம் பண்ணணும்னு சொல்ல. சமயிதா தட்சிணா இல்லையே, அது முன்னாடி சேர்த்து தபோ அக்னி தம சமயிதா அங்க சமயிதா தமஹா அங்க போயிருக்கு. தட்சிணைக்கு எதுவும் இல்லை. அதனால தானம் தட்சிணாவுக்கு தானபதம் அத்தியாவசியம். இப்போ யஜ்ஞத்துல தட்சிணை மாதிரி இவருடைய தானம் அது அர்த்தம் பார்க்கணும்னா எப்படி இருக்கும்? சத்தியம் விருதோ யஜ்ஞத்து ஆத்மா எஜமான, யஜ்ஞத்தில் எஜமானன் மாதிரி இவருக்கு ஆத்மா, இவருடைய ஆத்மா யஜ்ஞத்தினுடைய எஜமானம். அப்படி இல்லை, யஜ்ஞத்தினுடைய எஜமானம் எப்படி இருக்கோ அவரு அது மாதிரி இவருக்கு ஆத்மா. ஸ்ரத்தா பத்னி, யஜ்ஞத்தில் பத்னி இருக்கும், இவருக்கு ஸ்ரத்தை. சரீரம் யுத்தமா, யுத்தம் ஒண்ணு இருக்கு, ஒரு கர்ப்பனால கட்டுறது. அத என்ன சரீரம் உலக வேதி, உலக நீண்ட பாகம், அது யஜ்ஞத்தினுடைய வேதி மாதிரி, அந்த மாதிரி ஒரு கல்பனை பண்றது. யோகியோட சொரூபத்தையே யஜ்ஞ ரூபமா வர்ணிக்கிறது. இந்த மாதிரி வர்ணனைகள் நிறைய இருக்கும் இல்லையா வேதத்துல. யஜ்ஞம்னா ரொம்ப பெருசா நினைக்கிறதா இருந்தால் அவளை உபதேசம் பண்ணும்போது இப்படி பண்றது. யஜ்ஞம் தான் உலகத்தில் பெருசு, அதோட பெருசா ஒன்றும் உத்கிருஷ்டமா ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு புத்தி இருக்குன்னா, இப்ப யோகினா எப்படி இருக்கும்னா, நீ யஜ்ஞத்தை சொல்றீங்க, அந்த யஜ்ஞத்தினுடைய அது மாதிரி யோகி அப்படி உபதேசம் பண்ற ஸ்டைல் நிறைய இடத்துல இருக்கும். யோகத்தினுடைய ஒரு ஸ்டைல் அது. சரி அக எத் தபோ தானம் ஆர்ஜவம் அஹிம்சா சத்தியவதனம் இது சாக அத்த தட்சிணாக இது சந்தோகை ராமநாதத்வா. சரி, இப்போ தானம் தட்சிணாம் எப்படி அத்தியாரம் பண்றதுன்னா அந்த சாந்தோக்கியத்துல அப்படி இருக்கு. எத் தபோ தானம் ஆர்ஜவம் அஹிம்சா சத்தியவதனம் இது அத்திய இது சாக அத்த தட்சிணா இது சாந்தோகை ராமநாதத்வா. இப்ப இந்த சுத்தியில தட்சிணா மட்டும் இருக்கு, எது தட்சிணைன்னு சொல்லல, எது தட்சிணை சொல்லல. அப்ப எதை தட்சிணையா ரூபானம் பண்றதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சமான பிரகரணத்துல இந்த மாதிரி சாந்தோக்கியோபனிஷத்திலும் இருக்கு. அங்க தட்சிணை சொல்லி இதெல்லாம் தட்சிணைன்னு வரிசையா போட்டிருக்கு. அதுல தானம் இருக்கு, அது இங்க கொண்டு சேர்த்துக்கணும். இதெல்லாம் சொல்லி இது பண்ற சம்பிரதாயம். இது சாந்தோகை ராமநாதத்வா. சுத்த அனுவாதே மத்தியமபாகேன யோகி விவகார மத்தியமபாகேன யோகி விவகாராக தத் ஜீவனகாரார்த்த ஜோதிஷ்டோம அவயவ கிரியாரூபத்வேன உத்தரபாகே சர்வயஜ்ஞாவயவ கிரியாரூபத்வேன அம்மாதா. முதல் ஜோதிஷ்டோம யஜ்ஞத்தினுடைய ரூபமா வர்ணிக்கிறது, அதுக்கப்புறம் சர்வயஜ்ஞ கிரியா ரூபமா வர்ணிக்கிறது. யாவத் கிரியதே சா தீட்சா यद अस्माति तद हविर् यद पिबति तदस्य सोमपानं यद रमते तद उपतदः यद नर्कं मत माम करियति. यजमान इருக்கு, இதுல மாம் இருக்கு. यद संचरति उपविशति उत्तिष्ठते च प्रवर्त्यः यन्मुखं तद आसवनीयः या व्याकृतिः आहुतिः यदस्य विज्ञानं रज्जुः
विज्ञानं तद् जुहोति यत् सायं प्रातरस्ति तत् समिधं यत् प्रातर् मध्यं दिनं सायं च तानि सवनानि ये अग्निहोत्रे ते दर्शपूर्णमासो ये अर्धमासाश्च ये अग्निहोत्रे ते दर्शपूर्णमासो ये अर्धमासाश्च मासाश्च ते चातुर्मास्यानि ये क्रतवस्ते पशुबन्धाः ये संवत्सराश्च परिवत्सराश्च ते अहर्जनाः सर्ववेदसंवादेव पत्रं यन्मरणं तद् अवभृतः इति இதெல்லாம் யஜ்ஞ சம்பந்தியா இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே கொண்டு போய் வந்து வச்சுருக்காங்க. சர்வவேதசம் சர்வஸ்வ தட்சிணாகம் சர்வஸ்வ தட்சிணாகமான யாகம் சர்வவேதசம் யாகம் இல்லை சர்வஸ்வ தட்சிணைக்கு சர்வவேதசம் அஸ்பஷ்டமா இருக்குன்னு அர்த்தம் சொல்றாங்க. அத்த ஏதசப்தேன பிரகிருத அகோராத்திராதி பரிவத்சராந்தம் சர்வகால சமஷ்டியுபலட்சிதம் யோகினः ஆயுர் விவக்ஷதே यद आयु तत् सर्वदक्षिणोपेतम சத்திரம் இத்தியர்த்தः. அவருடைய ஜீவனத்தையே ஒரு சத்திரயாகத்தோட ரூபணம் பண்றது கை மாதிரி. உக்தானுவாக்கே கர்மபாகேன சர்வயஜ்ஞாத்மகம் யோகினம் உபாசீனஸ்ய கிரமமுக்தி ரூபம் சூரியச்சந்திரமசோகோ காரியகாரண பிரம்மணோ சாதாத்மிய லட்சணம் பலம் ஆம்னாயதே ஏதத்வை ஜராமரியம் அக்னிஹோத்திரம் சத்திரம் ஏவம் வித்வான் உதகயமே பிரமீயதே देवानामेव महिमानं गत्वा आदित्यस्य सायुज्यं गच्छति अथ यो दक्षिणे प्रमीयते पितॄणामेव महिमानं गत्वा चन्द्रमसः सायुज्यम् अलोकताम् आप्नोति एतौ वै सूर्याचन्द्रमसोर्महिमानो ब्राह्मणो विद्वान् अभिजयति तस्मात् ब्राह्मणो महिमानम् आप्नोति तस्मात् ब्राह्मणो महिमानम् इत्युपनिषत् इति. இது கேவலமா ஒரு சாகித்ய கல்பனை பண்ற மாற்றம் இல்லை, உபாசனை இருக்காங்க. அதுதான் விசேஷம். அப்படின்னா ஒரு யோகிய யஜ்ஞ ரூபமா உபாசனை பண்றது. ஒரு யோகியோட ஸ்வரூபத்தை ஜீவன் முக்தருடைய ஒரு மகான் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருடைய ஸ்வரூபத்தை ஒரு யஜ்ஞஸ்வரூபமா கல்பனை பண்ணி இந்த மாதிரி அதாவது இதை எப்படி சிந்தனை பண்ணலாம் உபாசனை பிரகாரம். அப்படி உபாசனை பண்றதுக்கு இந்த மாதிரி கிரமமுக்தி பலத்தை சொல்றோம். இந்தராஜ விஷயம் வா சித்தம் இது யோக சூத்திரமும் இருக்கு, யோக சூத்திரத்திலும் இருக்கு. ஈதராக விஷயம் வா சித்தம் ஈதராகனா அது யோகி ராகங்கள் இல்லாதவன் அவரே உபாசனை பண்றது அது பல விதமா பண்ணலாம். அதுல ஒரு பிரகாரம் இல்லை. அவரே யஜ்ஞஸ்வரூபமா உபாசனை பண்றது. இப்ப யாருக்கு யஜ்ஞம் தான் மனசுல இருக்கு, எப்போ யஜ்ஞம் பண்ணி யஜ்ஞமே மனசுல இருக்குன்னா எது மனசுல இருக்கோ அதை அங்க கொண்டு போய் சிந்தனை பண்ணலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு உபாசனம் பண்றதுக்கு பிரம்மலோக பிராப்தி வரைக்கும் பலம் கூட சொல்றாங்க. கேவலம் ஈஸ்வர உபாசனம் மட்டும் இல்ல, எத்தனையோ உபாசனங்கள் எழுத்துல உபனிஷத்துல தான் இருக்கு. ஜராமரணாவதிதம் தத் யோகி சரிதம் அஸ்தி ஜராமரணாவதிதம் தத் யோகி சரிதம் அஸ்தி ததேதத் வேதோக்த அக்னிஹோத்ராதி சம்வத்சர சத்ராந்த கர்மஸ்வரூபமேவா இத்தேவம் உபாசீனः பாவனாச்சேன சூர்யாச்சந்திரமசோ சாயுஜ்யம் தாதாத்மியம் பிராப்னோதி இப்படி என்ற பலம். இந்த ஜராமரணம் வரைக்கும் அந்த யோகியோட ஜீவனம் இருக்கு. அந்த ஜீவனத்தை இப்படி அக்னிஹோத்திர ஸ்வரூபமாகவும் சத்திரஸ்வரூபமாகவும் ஜோதிஷ்லோக ஸ்வரூபமாகவும் கல்பனை பண்ணி இந்த மாதிரி உபாசனம் பண்றவர்களுக்கு சூர்யாச்சந்திரமச சாயுஜ்யம் கிடைக்கிறது இப்படி ஒரு பலம். भावना मान्येन समानलोकं प्राप्य तस्मिन् लोके सूर्याचन्द्रमसोर् विभूतिम् अनुभूय तदा ऊर्ध्वं सत्यलोके चतुर्मुखस्य ब्रह्मणो महिमानम् आप्नोति. இப்போ பாவனா அதிசயன பாவனா மாந்தியன ரெண்டு உபாசனை பல விதமா இருக்கும். உபாசனை பண்ணும்போது அதிசயிதமான உபாசனை அப்படின்னா அந்த அளவுக்கு மனசு அதுல ஏகாகிரமா இருக்குன்னால் இன்னும் பலம் ஜாஸ்தி. இந்த முக்திக்கு சாலோக்கியம் நாலு விதமா சாலோக்கியம் சாரூக்கியம் சாமீக்கியம் சாயுஜ்யம் அப்படி இல்ல சாலோக்கியம் சாமீக்கியம் சாரூக்கியம் சாயுஜ்யம் இப்படி நாலு சொல்றது தெரியுமா. ஒரே லோகத்தில் இருக்கிறது சாலோக்கியம் சமானம் சமானோ லோக எச்சசா யயோ அப்படி இல்ல சமானோ லோக யயோகோ தௌ சலோகௌ தயோர்பாவ சாலோக்கியம் இப்படி இருக்கிறவங்க சமானோ லோக
யயோகோ தௌ ஒரே லோகம் ரெண்டு யாருக்கு ரெண்டு பேருக்கு இருக்கோ அவர் ரெண்டு பேர் சலோகம் அவருடைய பாவம் தன்மை சாலோக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே லோகத்தில் இருக்கலாம். அடுத்தது சாமீத்தியம் கிட்ட இருக்கிறது சாமீத்தியம் பிரசித்தமா இருக்கிறது இல்ல விசிஷ்டாதேவன் இல்லையா கேட்டா என்ன கஷ்டம்னா இப்ப நான் சொல்றேன் இப்போ விஷ்ணு பக்தியை பத்தி நான் சொல்றேன் விஷ்ணு பகவான் இது நீங்க சொல்றது விசிஷ்டாதேவன் இல்லையா கேட்டா என்ன பதில் இது ஸ்ருதிஸ்மிருதிகளும் இருக்க அத்வைதிகளுக்கு இந்த நாலு சம்பிரதாயம் சொல்ல முடியாதா? அதுக்காக நான் சொல்றேன், அதுக்காக நான் வேற விதமா கேட்கிறேன். நான் விஷ்ணு பக்தியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை சொல்றது அதை கேட்டா என்ன சொல்றது? விஷ்ணு பக்தி விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல இருக்கு. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயங்கிறது அப்புறம் வந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி விஷ்ணு பக்தி இருந்தது இல்லையா? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் வந்த அப்புறம் அவருடைய ஒரு இது மாதிரி அந்த அப்படி ஆகி போச்சு. இது என்ன நம்ம அத்வைத சம்பிரதாயத்து கிடையாதா? ஏன் இல்ல இல்ல ஏன் இல்ல கிரமமுக்தி இருக்க அந்த உலகத்துல போறதெல்லாம் எப்படி இருக்கும்? உபாசனையினால கிரமமுக்தி ஒண்ணு இருக்கு. இது என்ன வித்தியாசம் வருதுன்னு இந்த கிரமமுக்தி நம்ம சொல்றோம். உபாசனா பலமா புண்ணியலோகங்கள் போய் அடையிறது. அது யாகாதிகள் பண்றதா இருந்தா சொர்க்கலோகம், அதுக்கு உபாசனையோடு சேர்ந்து பண்றதா இருந்தால் பிரம்மலோகம். இப்படி எல்லாம் வச்சுருக்கு இல்லையா? இந்த பிரம்மலோகத்துல போகம் இருக்கு. போகம் இருக்கிறதா நன்னாவே தெரியுது. விசை போகமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அதுதான் எக்ஸ்ட்ரீம் சொன்னா சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். இவன் மற்ற மதங்கள்ல என்ன வந்திருக்கு? இத பிரம்மலோகத்தையே வைகுண்டமாவோ சிவலோகமாவோ வச்சிருந்து அதுதான் பரம முக்கியம் வச்சுட்டு போயிட்டு இருக்கா. அது தப்புதானே சொல்றோம். அவ்வளவுதான். இந்த நிர்குண பிரம்மா ஐக்கியம் என்கிற ஒரு கன்செப்ட ஒத்துக்க முடியாது. இந்த பிரம்மலோகத்துல போறதா தெரியறது இல்லையா உபாசனைனால? அதுதான் முக்கியம். அந்த பிரம்மலோகம் சொல்றதுதான் வைகுண்டம். உபனிஷத்துல பிரம்மலோகம்னா எது தெரியறதோ அதுதான் வைகுண்டம். அப்படி வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன இருக்கு? அது அப்படி கிடையாது. அது ஒரு விசேஷம் போகம் தான். அங்கேயும் அது பிரம்மலோகா பிரம்மபுவனா லோகா புனராவர்த்தன ஒரிஜினான்னு இருக்கு. அங்க போய் நிற்கக்கூடாது. அது மட்டுமில்ல, அதோட பூர்ண சொத்துரூபாவஸ்தானம்ங்கிற ஒரு பூர்ண முக்கியம் இருக்குன்னு மேல இன்னும் மேல சொல்றது. அதை ஒத்துக்க முடியாது. அவ்வளவுதான். மற்ற சம்பிரதாயத்தை அதை ஒத்துக்க முடியாது. அவ்வளவுதான். இது நமக்கு ஒன்றும் விரோதம் ஒன்றும் இல்லை. இதுல இப்படி ஒரு ஸ்திதியே கிடையாதுன்னு சொல்ல வருதா? அப்படி அப்படி இல்லை. அப்போ போக இதுல 4 விதமா இருக்கலாம். உபாசனையினால கிடைக்கக்கூடிய அந்த பிரம்மலோகத்தினுடைய சுரூபம் 4 விதமா இருக்கலாம். இதெல்லாம் மற்ற சம்பிரதாயங்கள் வந்த அப்புறம் பக்தியை பத்தி சொல்றதா இருந்தா அது அவருடைய டிபார்ட்மெண்ட், வேற டிபார்ட்மெண்ட் மாதிரி. பக்தியை பத்தி சொன்னால் விஷ்ணு பக்தியா இருந்தா அவருடைய டிபார்ட்மெண்ட், அதோட டிபார்ட்மெண்ட் இல்லை. சிவபக்தியை சொன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட். அப்படி அந்த போய் பாருங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்க்கலாம், சைவிசம் வைஷ்ணவிசம் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். அப்படி வந்துருது இல்லையா? அப்படி வந்துருது. தான் இப்போ கோவில்கள் இருக்கு. எத்தனை கோவில்கள் இருக்கு? அந்த விஷ்ணு கோவிலா இருந்தா அவளுடைய ஒரு சம்பிரதாயம் இருக்கும். ஸ்மார்த்த பூஜை போயிருக்கும். சிவன் கோவிலா இருந்தா இவருடைய வீட்டில் அது அந்தந்த விஷயம் அவருடைய ஒரு நாங்க தான் இருக்கு அதிகாரிகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது இப்போ வைஷ்ணவாளுக்கு ஸ்ரீரங்கம் கோவில், ஸ்ரீரங்க கஷேத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவர் சொல்றாரு இல்லையா? இருக்கட்டும். இந்த வைஷ்ணவிசம் என்கிற ஒரு சம்பிரதாயமே வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற கோவில். அப்ப எப்படி இப்ப இருக்கிற ட்ரெடிஷனல் வைஷ்ணவா இல்லையா? ட்ரெடிஷனல் வைஷ்ணவானா வைஷ்ணவன் சொல்றக்கூடிய அந்த ஒரு ஜாதி, ஒரு ஜாதி குரூப், அந்த அவருக்கு சேர்ந்தது அந்த கோவில் அப்படி சொல்றது இல்லையா? அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த கோவில் இருந்தது இல்லையா? இருக்க பகவத்பாத ஸ்தோத்திரமே இருக்கு. அவர் ஸ்தோத்திரம் பண்ணாத இடமே இல்லை. பகவத்பாதர் போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டாங்க, அதுக்கு முன்னாடியே இருக்கு. திருப்பதி கோவில் கிடையாது. ஆனா இது இப்ப அந்த விஷயங்களும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதை எடுத்து நல்லா பரிபாலனை பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அதோட நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுல தப்பு ஒன்றும் கிடையாது. இப்ப இது எனக்கு தான் இந்த பொறுப்புன்னு ஒரு குரூப் அதை எடுத்துட்டு பண்ணாதானே நடக்கும்.
அது அவளுக்கு அந்த பொறுப்பு இருக்குங்கிற அந்த ஒரு சிரத்தை வந்திருக்கும். அது தப்பு இருக்காது, தப்புன்னு கிடையாது, அதுக்காக வரல, இல்ல வரல. ஆனா ஆமா, இந்த கோவில் வந்து அவர்த்துக்கு சேர்ந்தது அப்படி சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதெல்லாம் எல்லாமே இருக்கு, முன்னாடி இருக்கு. விஷ்ணு பக்தி இல்லையா முன்னாடி. பிரம்மலோக கமன உபாசனா சம்பிரதாயமா இருக்கு. அதுல 4 விபாகம், இது சாலோக்கியம், சாமீத்தியம், சாரூக்கியம். சாரூக்கியம்னா யாரே உபாசனை பண்றதோ அவருடைய ரூபத்தோடயே இன்னொரு சரீரத்தோட வேற இருக்கு. அப்ப என்னன்னா சாயுத்தியம் எப்படி சொல்லணும்? சாயுத்தியத்துல என்ன விசேஷம்? சரீரமும் வேற கிடையாது. ஒரே சரீரத்துல ரெண்டு ஆத்மாவா இருக்கலாம். ஒரே சரீரத்துல ஒரே விருட்சத்துல சமானம் விருட்சம் பரிசஸ்வதா அந்த மாதிரி ஒரே சரீரத்துல இந்த உபாசகனுடைய ஆத்மாவும் அந்த விதத்துல உபாசியமான ஒரு மூர்த்தி இருக்கும் இல்லையா, அந்த மூர்த்தியோட சரீரத்துல உபாசிய மூர்த்தியுடைய ஆத்மா மாதிரி இந்த உபாசகனுடைய ஆத்மாவும் அதில் சேரும். அத்தியந்த ஐக்கியம் இல்லை. அத்தியந்த ஐக்கியத்துக்கு வந்திருக்குன்னா அது உபாசனா பலம் கிடையாது, தத்துவத்தினுடைய பலமா போயிருக்கு. ஆமா, அது சரீரம் கன்செப்டே கிடையாது. எதுல நம்மளுடைய ஞானத்திலிருந்து வரக்கூடிய முக்தியில சரீரத்தோட சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரிய ஸ்பெஷலா. சரீரத்தோட சம்பந்தம் இருக்க எந்த உபாசனா பலமா இருந்தாலும் ஜராமரணாவதிகம் தத் யோகின சரிதமஸ்தி வேதோக்த அக்னிஹோத்திராதி தத் சம்வத்சர பத்ராந்த கர்மஸ்வரூப ஏவா இத்யுபாசீனः பாவனாதிசயேன. அதிசயிதமான அந்த பாவனை இருக்குன்னா உபாசனா தாத்தியத்தினால சூர்யா சந்திரமசோ சாயுத்தியம் தாதாத்மியம் பிராப்னோதி. பாருங்க, அது பூர்ணமுக்தி கிடையாது. எப்படி பூர்ணமுக்தியா இருக்க முடியும்? சூர்யா சந்திரமசோ சாயுத்தியம் பிராப்னோதிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சூர்யாபிமானியா இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொல்லப்படுற அந்த ஒரு தேவதை இருக்க, அந்த சூரியன் என்ற தேவதைக்கு எது சரீரமா இருக்கோ அந்த சரீரத்துல இவன் இந்த உபாசனம் போய் சேர்ந்தது சூரியனாவே மாறுது. இது எப்படி பூர்ணமுக்தியா இருக்க முடியாது. அதனால இதெல்லாம் இந்த 4 விதமான பிரகாரமும் உபாசனா பலமாக இருக்கலாம். அது சில பேருக்கு கிரமம் என்னன்னா சாயுத்தியம் அத்வைத மோட்சம் அப்படி இல்லை. அது 4ம் உபாசனா பலத்தினுடைய விபாகம். சாயுத்தியம் அந்த வார்த்தை நமக்கு பிரமத்தை உண்டு பண்றது. சாயுத்தியம்னா எல்லாம் கம்ப்ளீட் பூர்ண ஐக்கியம் என்கிற விவசாயம் அங்கே கிடையாது. என்ன உபாசனா பலமா சொல்றது. எதோட சாயுத்தியம் சொல்ல முடியாது. எதோட சாயுத்தியம்னா ஆதித்ய லோகத்துல ஆதித்ய தேவதையோட சாயுத்தியம்னா அது எப்படி பூர்ணமுக்கியமா இருக்கும்? அதுல ஆதித்யனும் சந்திரனும் கிடையாது பூர்ணமுக்கியம். அதனால சாயுத்தியம்ங்கிற வார்த்தைக்கு ஐக்கியம் தான் அர்த்தம். ஆனால் இந்த உபாசனமா பலமா சொல்லக்கூடிய சாயுத்தியம் ஞானத்திலிருந்து வரக்கூடிய மோட்சம் கிடையாது. அவ்வளவுதான் பாருங்க, கஷ்டமா தெரியல. சூர்யா சந்திரமனசோக சாயுத்தியம் தாதாத்மியம் பிராப்னோதி. சூரியனோட போய் தாதாத்மியம் பிராபிக்கிறது எப்படி ஞானத்தினுடைய பலமா வரும்? அவ்வளவுதான். பாவனா மாந்தியனா அந்த அளவுக்கு திடமா உபாசனை பண்ணலைனால் பாவனா மாந்தியம் கொஞ்சம் இருக்கு. பாவனா மாந்தியேன சமான லோகம் பிராப்திய தஸ்மின் லோகே சூர்யா சந்திரமசோ விபூதி அனுபூய ததः ஊர்துவம் சத்யலோகே சதுர்முகஸ்ய பிரம்மணோ மகிமானம் ஆப்னோதி. ஒரே லோகத்துல சாலோக்கியம் மட்டும்தான் கிடைக்கிறது. சத்திர உத்தம். அதுக்கப்புறம் அந்த பலம் அனுபவிச்ச அப்புறம் சத்தியலோகம்னா பிரம்மலோகத்துக்கு போய் சதுர்முக பிரம்மணோ மகிமானம் ஆப்னோதி. சதுர்முக பிரம்மனுடைய மகிமையே அடையிறது. சத்திர உத்தம தத்துவஞானின தத ஊர்துவம் சத்தியஞானானந்த ஸ்வரூபத்திய பரபிரம்மணோ மகிமானம் கைவல்யம் ஆப்னோதி. இந்த கிரமமுக்தியை பத்தி சொல்லும்பொழுது மத புனராவர்த்தனை சொல்லி இருக்கு. ஆனா என்ன அபிப்பிராயம்னா அந்த பிரம்மலோகத்துல போனால் திருப்பி வரப்போறதில்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மலோகத்திலே அந்த போகங்களை அனுபவிச்சு அங்கேயே நிற்கிறது அர்த்தம் இல்லை. அந்த போகங்கள்
அனுபவிச்சு அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் ஆயிடுச்சுனால் அதுக்கப்புறம் தத்துவஞான வழியில் வருது. அங்கே என்ன அபிப்பிராயம், அங்கிருந்து திருப்பி இங்க வந்து தத்துவஞானம் அடையணும் என்கிற ஸ்திதி இல்லை, அங்கேயே தத்துவஞானம் அடைய முடியும் இருக்கு. அதனால பிரம்மலோகத்துக்கு போறதா இருந்தால் அந்த முக்தி கன்ஃபர்மேஷனால் அங்கேயே வந்து வைராக்கியத்துக்கும் இதுக்கெல்லாம் கிடைக்கல. பிரம்மாவோட சேர்ந்து அந்த நிர்குண ஞானத்துக்கு வரலாம். அது சொல்றது தத்திர உற்பன்ன தத்துவஜான கதா ஊர்துவம் தத்துவஜானானந்த ஸ்வரூபத்திய பரபிரம்மோ மகிமானம் கைவல்யமாப்னோது. இது பூர்ணமுக்தி ஞானத்திலிருந்து வருது. உபனிஷத் இத்தனேன யதோக்த வித்யாயாக தத் பிரதிபாதக கிரந்தத்துக்கு உபசம்ஹார கிரியதே. இந்த விஷயம் இந்த வித்தியன்னு இது இங்க முடிகிறது, அது பிரதிபாதிக்கும் பண்ணக்கூடிய கிரந்தமும் அங்க முடிகிறதுன்னு தெரியுது. ததேவம் ஜீவன் முக்தேகே தபோரூபம் திடீயம் பிரயோஜனம் சித்தம். ஜீவன் முக்திங்கிறது ஒரு தபஸ்ன்னு சொல்ல முடியும். தபோரூபத்துவம் ஜீவன் முக்தியினால் அது ஒரு தபஸாகவே இருக்கிறது இதுல இருந்து தெரிகிறது. கன்க்ளூஷன் பண்றாங்க. அப்புறம் விசம்வாதாபாவ பிரதியம் பிரயோஜனம், ஜீவன் முக்தியுடைய பிரயோஜனங்கள் சொல்லிட்டு வர. ஜீவன் முக்தியினால என்ன கேட்டால், ஜீவன் முக்தி வந்து ஒரு தபஸாவே இருக்கு. அது ஒரு தபஸா இருக்கிறதுனால என்ன அப்படிலாம் கிரமமா சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஜீவன் முக்தி எல்லாமே அதனுடைய பிரயோஜனம் தான். ஒருத்தர் ஜீவன் முக்தனா இருந்தால் அவரை சேவை பண்றவனுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கிறது, அவரை யஜ்ஞரூபமா உபாசனம் பண்றவனுக்கு பிரம்மலோகம் கிடைக்கிறது. இதெல்லாம் ஜீவன் முக்தியுடைய பலம். என்ன ஒருத்தர் ஜீவன் முக்தராக இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்கிறது. அப்போ ஜீவன் முக்திக்கு நிறைய பலன்கள் இருக்கு. அது ஒரு தபஸாவும் கூட எடுத்துக்க முடியும் சொல்லி ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் விசம்வாதாபாவ திருத்தியம் பிரயோஜனம். அது என்ன நகந்து அந்தர்முகே விசம்வாதாபாவம்னா விசம்வாதம் சம்வாதத்தினுடைய ஆப்போசிட் விசம்வாதம். டிஃபரண்ட் ஆங்கிள் வரும்போது தானே விசம்வாதம் வரும். ஒருத்தருக்கு நீங்க சொல்றது சரியில்லை, இன்னொருத்தர் சொன்னா அது விசம்வாதம். சம்வாதம் இல்லைன்னு அர்த்தம். அது மீறிய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வரவே முடியாது சொல்ல போறேன். ஜீவன் முக்தருக்கு நகல் அந்தர்முகே பிரம்மன் அந்தர்முகே வாக்கிய வியாபாரம் அவசியதி யோகீஸ்வரே லௌகிக பயிற்சிகோவா கச்சித் விசம்பதே. ஜீவன் முக்தனுக்கிட்ட விவாதம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு லௌகிகனா இருந்தாலும் அவளால ஜீவன் முக்தனுக்கிட்ட போய் விவாதம் பண்ண முடியாது. வேண்டாம் லௌகிகன் வேண்ட சாஸ்திர பண்டிதன் பயிற்சிதான். இந்த வார்த்தை பார்க்க பயிற்சிதான். தீர்த்தம் என்கிற வார்த்தைக்கு சாஸ்திரம் அர்த்தம் இருக்கு தெரியுமா. தீர்த்தம் இது இந்த ஒரு இது இருக்கு, சதீர்த்தம் இருக்கு. சதீர்த்தம் என்ன அர்த்தம்? சேர்ந்து கிளாஸ்மேட் என்கிற அர்த்தத்துல சதீர்த்தம் விவகாரம் இருக்கு. அது எப்படி வந்ததுனால் தீர்த்தம்னா சாஸ்திரம் அர்த்தம் இல்லை, ஒரே சாஸ்திரம் சேர்ந்து படித்தவர் அர்த்தம். சமானம் தீர்த்தம் யோகோ சதீர்த்தம். சமானம் தீர்த்தம், தீர்த்தம் சாஸ்திரம். தீர்த்தங்கரா அப்படி எல்லாம் பிரயோகம் வருது. தீர்த்தகரா புத்திசத்துல தீர்த்தங்கரான்னு பிரயோகம். சம்ஸ்கிருதம் தீர்த்தங்கரா, புத்திசத்துல இல்ல ஜெயினிசத்துல வருது தீர்த்தங்கரா. ஒன்னாவது தீர்த்தங்கள் இரண்டாவது தீர்த்தங்கள் அப்படிலாம் இருக்கு. இவர் வந்து என்ன யாராவது ஜெயினர் தினதேவனா அவர் 14 மாதிரி ஒரு கணக்கு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பல பேர் இருந்திருக்கிறது. ஏன்னா அந்த பரம்பரை இருக்குது காமிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அது ஒரு இப்ப வந்தது கிடையாது. அநேக வருஷமா இருக்கிறத காமிக்கணும் இல்லையா. அதுதான் அந்த ஒரு இது வந்திருக்கும் நமக்கு. அப்பதான் அது அவருடைய சித்தாந்தத்தை யாராவது ஒத்துப்போம். பரம்பரை இருக்குன்னு சொல்லலாம். நானாவே சொன்னேன்னு சொன்னா அது பிராமணியம் கிடையாது. கபோல கல்பிதம் சொல்லுவோம். இப்ப கபோல கல்பிதம் நானே எப்படியோ யோசிச்சு சொல்றேன் சொன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. புராணங்கள் பாருங்க, புராணத்துல பார்வதி கிட்ட பரமேஸ்வரர் சொல்றாங்க. சிவபுராணம் விஷ்ணு புராணம் பார்த்தா விஷ்ணு புராணத்துல இருக்கலாம் விஷ்ணு பக்தியை பற்றி பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொல்லி கொடுக்கிறார். இது பாருங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்வதி வாத பரமேஸ்வர பார்வதி பரமேஸ்வர சம்வாதம் அது விஷ்ணு சஹஸ்ரநாமம்.
பட்சதே பண்டிகைகள் நிச்சயம் தேனோபாய நிலைக்குன்னு அதெல்லாம் யாரு கேட்கறது? பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட கேட்கறது. யாரும் நானே சொல்றேன் அப்படி கிடையவே கிடையாது. புராணத்துக்கிட்ட கேட்டா எங்க இருக்குன்னு வேதம் சொல்றது. வேதமே சொன்னா வேதத்துல பார்த்தா மகர்ஷிகள் சொல்றது இருக்கு. சொல்றது யாருன்னு கேட்டா அதுக்கு ஒரு கர்த்தா கிடையாது. வேதத்துல பாருங்க, ரிஷிது வாஜா ரிஷய ஏனஸ்தம் யாதகத்திலே இப்படியெல்லாம் ரிஷிகள் எப்படி சொல்றார். ரிஷிகளுக்கு கேட்டா வேதத்துல இருக்கு. அப்ப நமக்கு அது ஒரு இந்தியன் ட்ரெடிஷன். அது இந்தியன் ட்ரெடிஷன், வேற எங்கேயும் கிடையாது. ஆமா, நான் கிளைம் பண்றதுக்கு உத்தேசம் இல்லை. உத்தேசம் இல்லை மட்டும் இல்லை, இல்லைங்க அது விபரீதம். நானே சொல்றேன்னு சொன்னா அது பிராமணியம் கிடையாது. நானே ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்றேன் சொன்னா அது வேல்யூ இல்லை. நானே ரிசர்ச் பண்ணி எடுக்கிறதா இருந்தா கூட இன்னொரு சொல்லி கொடுத்துருக்கு சொல்லணும், அப்பதான் அது வேல்யூ. தைருப்திகோவா லௌகிகோவா கஷ்டித்னா விசம்பதே. ஏதாவது ஒரு விசம்வாதம் கிரியேட் பண்ணலாம். ஒரு லௌகிகன் போனாலும் உபயோகம் இல்லை. லௌகிகாலத்தில் வாதம் பண்ண தெரியாது, வேண்டாம். ஒரு சாஸ்திர பண்டிதன் போனா ஏதாவது வாதம் பண்ண முடியுமோ? அதுவும் முடியாது. என்ன லௌகிகோ விசம்வாதோ பீடா கலக ரூபோ நிந்தா ரூபத்தா. லௌகிக விசம்வாதம்னா அவ்வளவுதான், கலகம் பண்றது இல்லைன்னா நிந்த பண்றது, திட்டுவது. வேற என்ன சாஸ்திரம் யுக்தி சொல்ல முடியாது. இப்போ கலகம் பண்றது இல்லைன்னா தெரியல தெரியலேன்னு சொல்றது. இது 2 ரூபமா தான் லௌகிக விவகாரம் நடக்கும். தத்திர குரோதாதிரகிதேன யோகினா சக கதம் நாம லௌகிக கலகாயதே. இப்போ அவருக்கு குரோதம் இருந்தா தானே இவருக்கு ஏதாவது விசம்வாதம் கொண்டு வர முடியும். ஆமா, முடியாது. குரோதாதிரகிதேன யோகினா சக கதம் நாம லௌகிக கலகாயதே தத்ராதித்யம் ஸ்மரியதே குருத்தியந்தம் ந பிரதிக்ருத்தியே ஆக்ருஷ்ட குசலம் வதே அதிவாதா சுதிக்ஷேதா நாவமன்யேத கஞ்சன. இது எப்படி இருக்கும்? நமக்கு உபதேசம், அவருடைய சொரூபம், ஜீவன் முக்தனுடைய சொரூபமே எடுத்துட்டு நமக்காக உபதேசம் பண்றது. எப்படி? குருத்தியந்தம் ந பிரதிக்ருத்தியே. உங்ககிட்ட கோபப்படுறவனுக்கு திருப்பி கோபப்படக்கூடாது. ஆனால் ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிலை, அந்த ஞானத்தை அடைஞ்சவன் கோபப்பட மாட்டான்னு அர்த்தம். ஆக்ருஷ்ட குசலம் வதே. ஆக்ரோஷம் பண்றதா இருந்தால் குசலம் தான் கேட்கணும், திருப்பி ஆக்ரோஷம் பண்ணக்கூடாது. அதிவாதா சிதிக்ஷேதா. அதிவாதங்கள் பண்றதா இருந்தால் பொறுமையா இருக்கலாம். சிதிக்ஷா சமானம். நாவமன்யேத கஞ்சனா கஞ்சன நாவமன்யேதா. அவமானப்படுத்தக்கூடாது. நனு ஜீவன்முக்தேஷு பிராச்சீனோ வித்வத் சந்நியாசः ததோபி பிராச்சீனம் தத்துவஞானம் தஸ்மாதபி பிராச்சீனோ விவிதிஷா சந்நியாசः தத்ரைதே குரோதாதிராசித்யாதயோ தர்மா ஸ்மிருதா இது சேத் பாடம். கேட்கிறார், இந்த குணங்கள் எல்லாம் ஜீவன் முக்தனுக்குடைய குணங்களா எதுக்காக சொல்றீங்க? இதெல்லாம் பின்னாடி இருக்கணும் இல்லையா? ஜீவன் முக்தனை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் குறைஞ்சி ரொம்ப சாதாரணமா போச்சு. ஜீவன் முக்திக்கு முன்னாடி தத்துவ ஞானம் வரணும், தத்துவ ஞானத்துக்கு முன்னாடி வித்வத் சன்னியாசம் இருக்கணும். இல்ல, ஜீவன் முக்திக்கு முன்னாடி வித்வத் சன்னியாசம் இருக்கணும், வித்வத் சன்னியாசத்துக்கு முன்னாடி தத்துவ ஞானம் இருக்கணும், தத்துவ ஞானத்துக்கு முன்னாடி விவிதிஷா சன்னியாசம் இருக்கணும். அந்த விவிதிஷா சன்னியாசியே இப்படி இருக்கணும். பேசிக் ஸ்டெப்ஸ் இதெல்லாம். பேசிக் சொல்லக்கூடாது. நான் ஒரு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது, ஒரு 1, 2, 3, 4 சொல்றது. இதெல்லாம் ஒரு 4வது ஸ்டேஜ்ல வர்றது இல்லை. இவர் 7வது ஸ்டேஜ்ல இருக்காரு. இது இவருடைய குணங்களா சொல்றது ஒரு ஔதித்யம் கிடையாது போல இருக்கு. அதுக்காக கேட்கிற இது பேர் பாடம். அதையேவ ஜீவன் முக்த குரோதாதய சஞ்சிதமுக்த சத்தியாக. சத்தியம் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், அங்கேயே இருக்கணும். அந்த ஒரு சன்னியாசம் வாங்கி இருக்கிறவனே இப்படி இருக்கணும். சொல்லும்போது சன்னியாசத்தை வாங்கி அதுக்கப்புறம் அதை இப்படி சாதனைகளை அனுஷ்டிக்க தத்துவஞானம் அப்படி இருந்து ஜீவன் முக்தியில் இருக்கிறவருக்கு அது சஞ்சிதமே ஒரு சத்தியா. இந்த மாதிரி விசாரங்கள் இருக்குமோங்கிறது சந்திக்கவே முடியாது. சஞ்சிதமுக்த சத்தியா அத்தியர்வாசீன பதே விவிதிஷா சந்நியாசோபி விவிதிஷா சந்நியாசோபி யதா क्रोधा விவிதிஷா சந்நியாசேபி யதா क्रोधादयो न सन्ति ததா உத்தமபதே தத்துவஞானே குதஸ்தேஷு. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விவிதிஷா சந்நியாசத்துல இருக்கிறவனுக்கு கூட இந்த மாதிரி குரோதங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தத்துவஞானிக்கு எப்படி இருக்கும்? குதஸ்தரா வித்வத் சந்நியாசே குதஸ்தமாந்த ஜீவன் முக்தம். அந்த யூசேஜ் பாருங்க. கைமூச்சிகள் நியாயம். அவரே எப்படி இருக்காங்க, இவர் எப்படி இருக்கும்? அது கைமூச்சிகள் நியாயம்.
பாருங்க அந்த அத்திய அர்வாதீன பதே விவிதிஷா சந்நியாசேது யதா क्रोधादयो न सन्ति तदा उत्तम पदे तत्त्वज्ञाने कुतः स्युः इतस्तरां विद्युत् सन्यासे कुतः समां जीवन्मुक्तौ கேட்கவே வேண்டாம். அப்போ யோகினா சக லௌகிகத்துல கல சுதஸ்தமா தமாங்கிறது தனி தமா எல்லாமே வருது. அதையும் கிடையாது. சுதஸ்தமா அதோடு சேர்க்கலாம், அபியத்தோடையும் சேர்க்க முடியாது. ஏன் பாருங்க, யதாம் அவியம் இல்லையா? யதாம் ஒரு அவியம் இல்லையா? யதா யசம் அப்படிலாம் இருக்கு. யதா காலம் எப்படி சேர்க்கிறது? ஆமா ஆமா, யதாங்கிற அவியத்தோட சேர்க்கிறது இல்லையா? இன்னொரு பதம் சேர்க்க முடியாதுன்னு அப்படி கிடையாது. அவ்வியம் தான், அதோட விபக்திகள் மாறி மாறி வராது. அவ்வளவுதான். அந்த அவ்விய பதத்தை மட்டும் வச்சுட்டு நீங்க எல்லா விபக்திகளும் சொல்லக்கூடாது. ஸ்ரீலிங்கம் இல்லை, அது அப்படி ஒரு யூசேஜ். அவ்வளவுதான். ஸ்ரீலிங்கம் இல்லை. புரஸ்தமாம் ஜீவனம் அதோன்னா யோகினா சக லௌகிகस्य கலஹ சம்பவதி நாபி நிந்தாரூபோ விசம்வாத சங்கனீய நிந்தியத்வஸ்ய அனிஷ்டிதத்வா ததா ச ஸ்மரியதே யன்ன சந்தம் ந ஜாசந்தம் நாஸ்ருதம் ந பகுஸ்ருதம் ந சுஷ்ருதம் ந சுவருத்தம் ந துர்வருத்தம் வேத கச்சித் சவை யதிஹி இது. இப்போ நிந்தியன் சொல்லணும்னா நிந்தியமா தெரியணும். ஏதோ ஒரு விசேஷ விதமா தெரியும் போது தானே நிந்த வரும். நிந்தியத்துவம் இல்லை. என்ன காரணம்? நிந்தியத்துவ அனிஷ்டிதத்துவா. நிந்தியம் இது நிந்தியம் சொன்னா ஏதோ ஒரு ரூபமா நிச்சயம் இருக்கணும். அது இவ ஜீவன் முக்தம்னா எப்படி இருக்கும்? சந்தம் சஜ்ஜனத்துவேன அசஜ்ஜனத்துவேன பண்டிதத்துவேன மூடத்துவேன ஒரு விதமா கூட விசேஷமா தெரிஞ்சுக்க முடியாது. ஏதோ ஒரு விசேஷ ரூபத்தில் தெரியறதா இருந்தால் நிந்தைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடையாதுங்கிறதுனால ஏன்னா அவ்யக்த லிங்கா சொல்றது இல்லையா? அவ்யக்த லிங்கா ஜீவன் முக்தனை பற்றி சொல்லும்போது எப்பேற்பட்ட சொரூபம்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஏதோ ஒரு இன்னொருத்தருக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சொரூபத்தை வச்சுக்கிறது இல்லை. அதனால சதசத்து உத்தமாதம ஜாதி பயிற்சிகோசி சதசத்து உத்தமாதம ஜாதி. உத்தமனா தெரியறதில்லை, அதமனா தெரியறதில்லை, மூடனா தெரியறதில்லை, பண்டிதனா தெரியறதில்லை. அப்படி ஏதோ ஒரு விதமா தெரியறதா இருந்தால் அந்த விதம் யாருக்கு பிடிக்கிறது இல்லையோ அவன் நிந்த பண்ணுவான். அப்படிதானே? இருக்க பண்டிதனா தெரியறது, அந்த பண்டிதத்துவத்தை மதிக்கிறவன் பூஜை பண்ணுவான். அது பிடிக்காது அப்படின்னா நிந்த பண்ணுவான். வேற விதமா இருக்கிறதா இருந்தா அது பிடிக்காதவன் நிந்த பண்ணுவான். ஏதோ ஒரு விதமா தெரியறதா இருந்தால் அந்த விதம் யாருக்கு பிடிக்கிறது இல்லையோ அவன் நிந்த பண்ணுவான். அப்படிதானே? எந்த விதமா கூட முடிவு எடுக்க முடியாது. அப்படி ஒரு சுரூபமா இருந்தால் நிந்த பண்ண போறது இல்லை. இந்த வகை சொல்ல வேண்டியது இல்லை. நிந்த பண்றதுன்னா இப்போ நிந்த பண்றதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருந்தாதான் நிந்த நடக்கும். ரியாக்ஷன் எங்க நடக்கிறதோ அங்கதான் அங்க நிந்த பலிக்கும். ஏன்னா நிந்த பண்ணலாம், நிந்த பண்றது அவ்வளவுதான். அதுக்கு அது யூஸ்லெஸ். அது இப்போ நீங்க முன்னாடி இருக்கு, இது பிடிக்கல, எனக்கு பிடிக்காம நிந்த பண்ணலாம். யாரும் நிந்த பண்றது? இதே நிந்த பண்றது உலகத்துல வழக்கம் இருக்கு. நமக்கு ஏதோ அதேதனத்தோட கலகம் பண்ணுவான், அச்சேதன பதார்த்தத்தோட கலகம் பண்ணுவான். ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, திருப்பி அது ரிப்பேர் ஆகிட்டே இருக்குன்னு. ஒரு பைக் இருக்கு, இந்த பைக்கு பிடிக்காது. அந்த யாரோட நிந்த பண்றது? அந்த பைக்கே நிந்த பண்றது இருக்கு இல்லையா? இந்த நிந்தைக்கு ஏதாவது சாப்பிடம் இருக்கா? ஏன் சாப்பிடம் இல்லை? ரியாக்ஷன் கிடையாது. அதனால அந்த எந்த திருப்பி பண்றவன் அபகாசினா போறது. அவன் அந்த நிந்த பண்றவனுக்கு தான் என்ன குறை சேருது. அந்த அசேதனத்துக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருந்தா தானே அந்த நிந்த பலிக்கிறது அங்கதான் பலிக்குது. இங்க ஆத்மஸ்வரூபத்தில் சேர்ந்து இருக்கிறவனுக்கு ரியாக்ஷன் வராது. அவரை போய் நிந்த பண்ணா என்ன வரும்? அந்த நிந்த பலிக்காதுன்னு அர்த்தம். அப்ப நிந்த நடக்க போறதில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அபல நிந்த நடக்க போறதில்லை. ஒரு நிந்த சபலமா இருக்கணும்னா ரியாக்ஷன் இருக்கணும். அது வரணுங்கிறதுதான நிந்த பண்றது. இப்படி கஷ்டப்படுத்துறவான் அவனை நான் திட்ட போறேன். என்ன அவனுக்கு தெரியணும். இதுக்காக தானே நம்ம திட்டுறதுன்னா, ஒரு பாஸ் இவனை திட்டுறதுன்னா அவனுக்கு தெரியணும், அவனுடைய தப்பு தெரியணும். அதுக்காக அப்போ அது திட்டும்போது சார் சொன்னா அது ஒரு சந்தோஷம். சரி சார் சொல்லுவாங்க. அது ஒரு சந்தோஷம் கொடுக்கிறது. இந்த ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் வராது வச்சுக்கோங்க. திருப்பி இந்த ஜாஸ்தியா போயிடும் அந்த ரோகம் திட்டுறவனுக்கு.
அது அது குரோதம் தணிக்கிறதுக்கு தான் அதை சோரி சோரி சொல்றது. ஸோ அதுதான் சபலம் இல்லைன்னு பேரு, அது கிடையாது, முடியாது. அதனால இந்தியா